ஆளுங்களை விடுறா. சொந்த பந்தத்துல சொந்த மாமா பையன் அழகர் இதே முகூர்த்தத்துல பிரியா கழுத்துல தாலி கட்டுறான்னு சொன்னப்ப என்னடா சொன்னா? எவ்வளவுலாம் தப்பா சொல்லி கேவலமா பேசி மறுத்துட்டு போனா. இந்த நிலைமையில தான்டா நம்மளோட கடமை இன்னும் அதிகமாகுது. நம்ம ஜீவாவோட ஒரு சம்மதத்தினால அத்தனை பேரும் வாழ்நாள் முழுக்க நிம்மதியா வாழ முடியும். பிளீஸ்டா அவன்கிட்ட பேசி எப்படியாவது இந்த கல்யாணத்துக்கு அவன்கிட்ட சம்மதம் வாங்கடா. அவனை கன்வின்ஸ் பண்ணடா. பிளீஸ்டா பார்த்தி பிளீஸ். நீங்க பேசுறதெல்லாம் சரிப்பா, ஆனா அதுக்கு பிரியாவும் சம்மதிக்கணும்ல. எப்படிப்பா அது முடியுண்டா? உன்னால முடியுண்டா? எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு வை. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருண்டா. இது உன்னால மட்டும்தான் முடியும். இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. முத தடவையா கேட்கிறேன் பார்த்தி. பிளீஸ். சரி போன் வந்தா எங்கிட்ட நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஜீவா, என்னடா? இல்லடா, ஒன்றும் இல்லை. நீ எந்திரி எந்திரி. என்னடா அது குழந்தை மாதிரி தலையெல்லாம் எப்படி கலைஞ்சிருக்கு பாரு. ஜீவா, சில நேரத்துல நம்ம லைஃப் இப்படித்தான்டா, எல்லாத்தையுமே மாத்தி விட்டுறோம். அப்பா என்கிட்ட பேசினார். ஜீவா, பிரியாவை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நான் எப்படி பார்த்தேன்? வேற வழி இல்லை ஜீவா. இதே முகூர்த்தத்துல அவளுக்கு கல்யாணம் நடக்கணும். இல்லைன்னா அவ வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடுதா? பார்த்தி, அதுக்கு நான் எப்படி? சரி விடு. எதுக்காக பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? வேற ஒரு ரீசன் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச நீ யாரையும் லவ் பண்ணல. பண்ணல? பண்ணிருந்தா நீ என்கிட்ட சொல்லிருப்பிய. அப்புறம் ஏன்டா வேணான்னு சொல்ற? ஜீவா, கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோ ஜீவா. இந்த பிரச்சனைய உன்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும். இந்த நேரத்துல நீ அவளை வேணான்னு சொல்றது பெரிய தப்பு ஜீவா. அவளை கொலை பண்றதுக்கு சம்மண்டாது. இது வரைக்கும் நான் கேட்டது எதுவும் நீ முடியாதுன்னு சொன்னதே இல்லை. உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னையும் ஒண்ணு கேட்கிறேன். அப்பா அம்மா விருப்பத்துக்காகத்தான் நான் காவியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி நீயும் பிரியாவை ஏத்துக்க. இதுதான் நாம அவங்களுக்கு செய்யற மரியாதையா இருக்கும். சிவா, இது சம்மதம் எடுத்துக்கவா? சரிடா, இது போதும்டா. கண்ணை தொடுறா. சரி, மஞ்சு, எங்க போயிட்டு இருக்க? சும்மா இருக்கீங்களா? மஞ்சுமா, என்னது பையெல்லாம் தூக்கிக்கிட்டு எங்க கிளம்பிட்ட? சொல்லாம போயிருக்கணும். ஆனாலும் அண்ணனா போயிட்டீங்களே, அதான் அப்படியே போக மனசு வரல. அதான்
நான் கிளம்புறேனே. இங்க இருந்து கல்யாணத்தை பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல. மஞ்சுமா, என்ன மஞ்சு, உனக்கு என்ன பிரச்சனைங்க? இதோ இவதான் பிரச்சனை. நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, ஜீவாவுக்கு என் பொண்ணு கட்டி வைப்பீங்களான்னு கேட்டேன்ல. அப்ப நீங்க சரின்னு சொல்லிட்டு இப்ப ஜீவாவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறியே, இது எந்த வகையில நியாயம்? மஞ்சு, நான் தெளிவா சொன்னேன். ஜீவாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இருந்தா மட்டும்தான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் சொன்னேனா இல்லையா? இப்ப மட்டும் அவனுக்கு விருப்பம் இருந்தா கட்டி வைக்கிற. நீ பேசி பார்த்து அவ சம்மதிக்கலன்னு சொன்னதும் பார்த்திபனை விட்டு பேச வச்சல்ல. எப்படின்னு இப்படி ஒரே நேரத்துல அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் துரோகம் பண்ண முடிஞ்சது? ஐயோ மஞ்சு, நீ சொல்றது வேற, இங்க இருக்கிற நிலைமை வேற, இங்க நடக்கிற எனக்கு எதுவும் தேவையில்லை. நான் இங்க இருந்து கல்யாணத்தை பார்க்க விரும்பல. நான் இப்பவே கிளம்புறேன். என் குடும்பத்தோட நான் கிளம்புறேனே. மஞ்சு, வாங்க. உங்களை தனியா வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமா? வரீங்களா இல்லையா? நான் வரல மஞ்சுமா. நான் என் மாமா விட்டுட்டு வரமாட்டேன். நீ போய் அவனு சொன்னல, கிளம்பி போ. கடைசியில நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்கல்ல. கூட இருக்க வேண்டிய நேரத்துல நீதான் எங்க எல்லாரையும் கைவிட்டுட்டு போற. இப்படியே போங்க. நான் இந்த மண்டபத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏய் வாங்கடி. மஞ்சு மஞ்சு மஞ்சுமா, நான் சொன்னா சொல்றது கேளு கேளு. மஞ்சு. என்னங்க இவ? ஹலோ. அப்படியா? சந்தோஷம்டா. ஓகே. என்னங்க மாமா? என்னாச்சுங்க? நம்ம பார்த்தி ஜீவா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் ஆயிட்டான். நம்மள உடனே வர சொல்றான். சரிங்க, வாங்க. மாமா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க போய் ஆக வேண்டிய வேலை எல்லாம் பாருங்க மாமா. போங்க. வா. அண்ணா, பிரியா, இத கட்டிட்டு வா. அண்ணா, ரெடியாண்ண? அண்ணா, உன் மனசு எனக்கு புரியுதுண்ணே. என்ன செய்ய முடியும்? நீ இங்கே இரு. நான் உன்னை எப்போ கூட்டிட்டு வரணும்னு போய் கேட்டு வரேன். ஜீவா, இந்த நரகத்துல இருந்து நீ தாண்டா என்ன காப்பாத்தணும். தயவு செஞ்சு ஏதாவது பேசு ஜீவா. ப்ளீஸ், ஏதாவது பேசு. ஜீவா, எப்போ கால விழுந்து இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க வச்ச? அப்பா என் காலை பிடிச்சுக்கிட்டு
இந்த கல்யாணம் நடக்கலன்னா செத்துருவேன்னு சொல்லிட்டாருடா. நான் என்ன செய்வேன் சொல்லு? உன் குடும்பத்துக்காக நீ ஒரு முடிவெடுத்த. இப்ப என் குடும்பத்துக்காக நான் ஒரு முடிவெடுத்தேன். அது மீற முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னடா சொல்ற? என்ன சொல்ற நீ? உணர்ச்சி வசப்பட்டு இப்பெல்லாம் முடிவு எடுக்கிறது தப்புடா. இப்ப நான் இங்க தானடா இருக்கேன். இப்போ ஒன்னும் லேட் இல்ல. இப்ப கூட நம்ம நிறுத்தலாம்டா. எல்லாத்தையும் மாத்தலாம். எப்படி காவியா? எப்படி எப்படி எல்லாத்தையும் நிறுத்தலாம் மாத்தலாங்கிற? நடந்து பிடிச்ச கல்யாணத்தை உன்னால நிறுத்த முடியுமா? இல்ல உனக்கு நடந்தது கல்யாணமே இல்லைன்னு சொல்றியா? நீயும் நானும் லவ் பண்றோன்றத நம்ம போய் எல்லாத்தையும் சொல்லல. பிரியா கதை வந்துட்டாலே அவளே பார்த்தி மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிடுவோம்டா. ஊர்க்காரங்க முன்னாடி போய் சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம போய் மன்னிப்பு கேட்டுடலாம். என்ன காவியா பேசுற? நடந்த கல்யாணத்தை உன்னால இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படியே சொன்னாலும் எல்லாரும் இதை ஏத்துக்குவாங்களா? யார பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு நம்ம வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். யார் என்ன வேணா சொல்லட்டும், என்ன வெட்டி கூட போட்டும், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம்டா. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் சொல்லதா போறேன். இதுக்கு மேல என்னால பொறுத்திருக்க முடியாது. வா, நீ வா, என் கூட வா. நான் சொல்ற மாதிரி நீயும் சொல்லு. வாடா வாடா வா வா ஜீவா. சரி, இந்த கல்யாணம் வேண்டாம். உன் அப்பா வேண்டாம், உன் அம்மா வேண்டாம், சொந்த பந்தம் யாருமே வேணாம், என் பார்த்தி கூட வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன்ல. அப்போ உன் கழுத்துல பார்த்தி கட்டின தாலி மட்டும் எதுக்கு? அதை கழட்டிடு. உன் கழுத்துல இந்த தாலி இருக்கிற வரைக்கும் நீ பார்த்தியோட மனைவிதான். அதை கழட்டிட்டு வா. ஊர்க்காரங்க முன்னாடி போய் பேசுவோம். நானும் வரேன். நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லுவோம். என்ன காவியா, உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ல? அப்புறம் எதுக்கு இந்த தாலி? அதை கழட்டி போட்டுட்டு வா. ஊர்க்காரங்க முன்னாடி போய் உண்மையை ஒன்னா சொல்லலாம். வா வா.
சாதாரண மஞ்ச கயிறு இல்ல காவியா. உன் அப்பா அம்மா, உன் சொந்தக்காரங்க, இந்த ஊர்க்காரங்க, இவங்க அத்தனை பேரும் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அத அவ்வளவு சாதாரணமா கட்டி தூக்கி போட முடியாது. அப்படி எரிஞ்சா உன் அப்பாவும் உன் அம்மாவும் இல்ல சொந்தமும் தாங்க மாட்டாங்க. காலை பிடிச்சு கெஞ்சினாருன்னு சொன்னியே அந்த பெரியவர் அவமானம் தாங்காம அதே இடத்துல உசுர விட்டுருவாரு. இதெல்லாம் நடக்கணும்னு நீ நினைக்கிறியா? கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு காவியா. இனி அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அத மாத்துற சக்தி இங்க யாருக்கும் இல்லை. மத்தவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம கல்யாணம் படிக்கணும்னு இனிமே நினைக்க வேணாம். கடவுள் நமக்கு விதிச்சது இதுதான்னா அது மீற சக்தி நமக்கு இல்லை. இந்த காதல் கடவுள் கொடுத்ததுன்னா இந்த பிரிவையும் கடவுள் தான் கொடுத்திருக்காரு. சந்தோஷத்தை ஏத்துக்கிட்டு நாம துக்கத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். போதும், இனி இதை பத்தி பேசுறது இதுவே கடைசியா இருக்கட்டும். உனக்கு வலிக்கும், அழ வேண்டி இருக்கும், அது எனக்கு தெரியும் காவியா. எனக்கும் அழ வேண்டி இருக்கும், அழ முடியாதே. நீ அதை நிம்மதி அழு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. குட் பை. நாளைய எடுத்து பொண்ணு கூட்டிட்டு வாங்க. ஏய் மகா, ஐயர் பொண்ண வர சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்புங்க. வாங்க எல்லாரும், சீக்கிரம் வாங்க. வா பிரியா.